வணக்கம். இது மீரா தமிழின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் வடிவேல் சண்முகராசா. முதலில் தலைப்புச் செய்திகள். பொய்கூறி திரியும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அனுரத்தரப்பு சாடல். வரலாற்றில் யாரும் பெற்றுக்கொள்ளாத கடன் தொகையினை பெற்றார் அனுரகுமார திசாநாயக்க. நெருங்கி வரும் தேர்தல், குவிக்கப்பட்ட பாதுகாப்பு படை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட யாழ் இளைஞன். ஆஸ்திரேலியா நோக்கி செல்ல முற்பட்ட இலங்கை விமானம் திடீரென்று இடைநிறுத்தம். புதிய அமெரிக்க ஜனாதிபதியினால் இலங்கைக்கு கிட்டவுள்ள நன்மைகள். கொழும்பு வைத்தியசாலையில் தேங்கிய சடலங்களால் தோன்றிய சிக்கல். தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்த சுமந்திரன் அம்பலமாக்குகின்றார் முன்னாள் உறுப்பினர். மின்சார கட்டணம் தொடர்பில் ஜனாதிபதியின் சாதகமான நிலைப்பாடு. தேர்தல் கடமை தொடர்பில் ஆசிரியர்களுக்கு நடந்த அநீதி. டொனால்ட் ட்ரம்ப் வருகையினால் உலக நாடுகளுக்கு பறக்கும் அமெரிக்கர்கள். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பொய் கூறி திரிவதாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமந்திரனுக்கோ ஸ்ரீதரனுக்கோ டக்ளஸுக்கோ யாருக்கென்றாலும் தமது அரசாங்கத்தில் பதவிகள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மக்களின் காணி மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. உண்மையில் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை என்று சொன்னால் மக்களின் காணிகளை கையளிக்குமாறு நாங்கள் படை தளபதிகளுக்கு அறிவிக்க உள்ளோம். அதற்காக மக்கள் சில மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் பலர் பொய் கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள். டக்ளஸ் தேவானந்தா பொய் கூறுகின்றார். அவர் ஜனாதிபதியை வந்து சந்தித்தார். ஜனாதிபதி அமைச்சு பதவி தருவதாக தற்போது கூறிக்கொண்டு திரிகின்றார். எமக்கொன்றும் பைத்தியம் இல்லை. தேசிய மக்கள் சக்தியின் சார்பிலேயே அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற ராஜபக்சர்கள், ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேனா ஆகியோரின் அரசாங்கங்களில் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சு பதவிகளை பெற்றுள்ளார். சுமந்திரனும் ஜனாதிபதியை சந்தித்தார். அவரும் ஜனாதிபதி தேர்தலில் எம்மை தோற்கடிக்க செயற்பட்டவர். அவருக்கும் அமைச்சு பதவி வழங்க எந்தவித தேவையும் எமக்கு இல்லை. நாம் யாருடனும் அரசியலில் ஈடுபடுவோம். நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. எனினும் இந்த நாட்டினை அழிப்பதற்கு பல்வேறுபட்ட அரசாங்கங்களில் இருந்து உதவி செய்தவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் பதவிகள் எதுவும் வழங்கப்பட போவதில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரத்திற்கு வந்து ஒரு கிழமையில் இலங்கையின் வரலாற்றில் யாரும் பெற்றுக்கொள்ளாத கடன் தொகையினை பெற்றுக் கொண்டுள்ளார் என்று கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நம்பியே மக்கள் அலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர். ஆனால் அரசாங்கம் அமைந்து ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள், வேலை திட்டங்களை பார்த்து மக்கள் அவர்களிடம் கேள்வி கேட்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு விரக்தி நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் கடன் தொகையான 41 பில்லியன் டாலரை செலுத்துவது பெரிய விடயமல்ல என்று அனுரகுமார திசாநாயக்க அன்று தெரிவித்திருந்தார். அதே போன்று பணம் அச்சிட்டும் கடன் பெற்றும் நாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கம் ஒன்று எதற்கு என்றும் அவர் கேட்டிருந்தார். எரிபொருள் இறக்குமதியில் அமைச்சருக்கும் தரகு பணம் செல்வதாகவும் அந்த பணத்தை இல்லாமல் செய்து எரிபொருள் விலையை குறைப்பதாகவும் தெரிவித்தார். அரச சொத்துக்களை திருடியவர்களை 24 மணி நேரத்துக்குள் சிறையில் அடைப்பதாக தெரிவித்திருந்தார். இவ்வாறு பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அவர் வழங்கியிருந்தார். ஆனால் இந்த வாக்குறுதிகளில் ஒன்றையாவது நிறைவேற்றி இருக்கின்றாரா? கடன் பெறுவதில்லை என்று தெரிவித்த இவர்கள் வரலாற்றில் யாரும் பெறாத கடன் தொகையை அரசாங்கம் அமைத்து ஒரு வாரத்திற்குள் பெற்றுள்ளார்கள், பணம் அச்சிட்டுள்ளார்கள். அரசாங்கத்தை பெற்றுக்கொண்டாலும் இவர்களது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எந்த திட்டமும் இவர்களிடம் இல்லை. இதே போன்று நாட்டை அபிவிருத்தி செய்யவும் இவர்களிடம் வேலை திட்டம் இல்லை. இவ்வாறு இருந்தால் அதனை நாட்டுக்குள் வெளிப்படுத்த வேண்டும். மேலும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை செயற்படுத்துவதற்கு கால அவகாசம் தேவை என்று அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார். அப்படியானால் அந்த வேலை திட்டங்களையும் அதனை எப்போது ஆரம்பிப்பது என்ற திட்டத்தினையும் நாட்டுக்கு சொல்ல வேண்டும். எந்த வேலை திட்டமும் இவர்களிடம் இல்லை. நாட்டை அபிவிருத்தி செய்ய எந்த திட்டமிடலும் இல்லாமலேயே இவர்கள் தேர்தலுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். அதனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் விஜித கேரத் ஆகிய 3 பேரும் இருளில் அலைந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்க வேலை திட்டத்தையே முன்னெடுத்து வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற உள்ள பொதுத் தேர்தல் பாதுகாப்பிற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 90,000 பாதுகாப்பு பணியாளர்கள் கடமையில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த பாதுகாப்பு குழுவில் 63,145 போலீஸ் அதிகாரிகளும் 3,200 விசேட அதிரடி படையினரும் 11,000 இராணுவத்தினரும் உள்ளடங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இராணுவத்தினர் தேவைக்கு ஏற்ப போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி 12,227 சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் நடமாடும் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார்.
மேலும் வாக்களிப்புக்கு பின்னர் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் 3109 நடமாடும் கண்காணிப்பு படையினரும் 269 வீதி தடைகளும் 241 கலகம் அடக்கும் படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலி நுழைவுச்சீட்டை பயன்படுத்தி பிரான்சுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இளைஞர் ஒருவர் குடிவரவு மற்றும் குடிகல்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் என்று தெரிய வருகின்றது. குறித்த இளைஞர் நேற்றைய தினம் இரவு 8:35 அளவில் இந்தியாவின் சென்னை நகரை நோக்கி செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பொதியில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலியாக தயாரிக்கப்பட்ட பிரான்ஸ் நுழைவுச்சீட்டு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபரான இளைஞன் இந்த போலி நுழைவுச்சீட்டை பயன்படுத்தி பிரான்சுக்கு தப்பிச் செல்ல தயாராக இருந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியா நோக்கி பயணிக்கவிருந்த ஸ்ரீலங்கன் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதால் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த விமானத்தின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு இன்று புறப்படவிருந்த விமானத்தை ரத்து செய்ய நேரிட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் தலைவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அதற்கமைய அவசர தேவையின் அடிப்படையில் பயணிகளை மாற்று விமானங்களில் அனுப்ப ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஏனைய பயணிகள் நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு புறப்படவுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு அழைத்து செல்லப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அபார வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வருவது இலங்கையின் தேசிய பொருளாதாரம் மற்றும் நிதி அமைப்பை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் என்று பொருளாதார மற்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டமையை இலங்கைக்கு முக்கியமானது என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டியூடர் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை முன்னைய அழுத்தங்களில் இருந்து விடுவிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் வெற்றி இலங்கையின் பொருளாதாரத்துக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் வெளிவிவகார கொள்கையை அமல்படுத்துவதற்கு ட்ரம்பிடமிருந்து எந்த அழுத்தமும் இருக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பொருளாதார ரீதியாக பலமான அமெரிக்காவை எதிர்பார்க்க முடியும் எனவும் அதேவேளை உலகளாவிய தலையீடுகள் மீதான போக்கு மட்டுப்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்தில் உலகம் முழுவதும் நடந்தவைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் தற்போதைய ஜனநாயக கட்சியின் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்ட அரசியல் சமூக பொருளாதார அழுத்தங்களில் இலங்கை போன்ற நாடுகள் தப்பித்துக் கொள்ளவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய நமது நாட்டின் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் இணக்கமான சூழலில் பேண முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி உலகத்திற்கு கொண்டு வந்த நிதி முதலாளித்துவத்தின் ஊடாக இலங்கை போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தை சுருங்க செய்தது. எனினும் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு கீழ் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகின்றது. அதன் மூலம் அமெரிக்க நிதி பொருளாதாரத்தை வழங்கும் துறைகளில் சிக்கொண்டுள்ள சகாப்தம் முடிவுக்கு வரலாம். நமது நாடு நிதி பொருளாதாரத்தை விட உற்பத்தி பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எமது வெளிவிவகார கொள்கையை அமல்படுத்தி இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் கிழக்கு மேற்கு மற்றும் உலகில் உள்ள ஒவ்வொரு அமைப்புகளுடனும் செயற்படுவதன் மூலம் நிதியமைப்பை வலுப்படுத்தவும் முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள சில சடலங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குளிரூட்டியில் வைக்கப்பட்டுள்ள சில சடலங்கள் 1 வருடத்துக்கு மேலானவை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன பெட்டிகளில் சுமார் 66 சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளதற்கான வசதிகள் காணப்படுகின்றன. அவற்றில் 40 சடலங்கள் இதுவரை அடையாளம் காணப்படாதவை என்று வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் புதிதாக உயிரிழந்தவர்களின் உடல்களை மருத்துவமனைகளில் வைப்பதிலும் பிரேத பரிசோதனைகளுக்காக கொண்டு வருவதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த உடல்கள் எந்த வகையிலும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைவடைந்துள்ளதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சடலங்களை அகற்றும் முறையில் உள்ள குறைபாடுகள் காரணமாக சிதைவடைந்த சடலங்களை வைத்தியசாலையின் பிரேத அறையில் குவிந்து கிடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் இணக்கப்பாட்டுடன் செயற்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினை மரணிக்க வைத்து இறுதி ஆணியை சவப்பட்டிக்கு அடித்த பெருமைக்குரியவர் சுமந்திரன் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பழுகாமம் பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கே அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமராட்சியில் நிகழ்ந்த ஊடக சந்திப்பொன்றில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை முதலில் உடைத்து வெளியேறியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பதவி ஆசையே என்று
மீண்டும் தன் மீதான தார்மீக பொறுப்பினை கூட்டமைப்பின் ஏனைய கட்சிகள் மீது சுமத்தியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதவி ஆசையால் உடைத்தனர் என அடுத்தவர் மீது விரல் நீட்டும் சுமந்திரன், அதே பதவி ஆசையால் தனது கட்சிக்குள் கூடுதலான ஆசனங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டமைப்பின் ஏனைய கட்சிகளுடன் எந்தவித இணைக்கப்பாட்டையும் ஏற்படுத்தாத அவரது தான் தோன்றித்தனமான முடிவே கூட்டமைப்பின் இன்றைய நிலைக்கு காரணம் என்பதனை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தனது அரசியல் எதிரிகள் தனது பெயரை உச்சரிக்காது அரசியலை நடத்த முடியாது என்று பெருமையாக வேறு பேசிக் கொள்ளுகின்றார். அவ்வாறு அவர்கள் கூறுவதை தனது வெற்றியாகவும் தனக்கான பிரச்சாரமாகவுமே எடுத்துக்கொள்வதற்காகவே அந்த ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். உண்மையில் சுமந்திரன் இதனை புத்தி கூர்மையுடன் கூறுகின்றாரா என்று எனக்கு ஐயமாக உள்ளது. அல்லது இக்குற்றச்சாட்டுகளை அவர் ஏற்றுக்கொண்டுதான் கூறுகின்றாரா என்றும் எனக்கு ஐயம் உள்ளது. எமது நாட்டு அரசியலை பொறுத்தவரை இலங்கை மத்திய வங்கி கொள்ளை பற்றி கூறுவதாயின் ரணில் விக்ரமசிங்கவையும் ஹெல்பிங் ஏஜ் அம்பாந்தோட்டை பற்றி கூறினால், மஹிந்த ராஜபக்சவையும் அண்மை காலத்தில் மிகவும் பிரபலமான மருந்து மாஃபியா பற்றி பேசினால், ஹெகலியர் அம்புக்வலவையும் எவ்வாறு தவிர்க்க முடியாதோ அவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிதைவை பற்றியும் கூற முடியாது, சுமந்திரன் பற்றி கூறுவது தவிர்க்க முடியாது. இதனால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்திருந்தவர்கள் சிதைத்ததன் பின்னர் சுமந்திரன் பெயரை உச்சரித்து இதனை கூறுகின்றார்களே ஒழிய தமது அரசியல் லாபத்திற்காக அவரது பெயரை கூறவில்லை. சுமந்திரன் புகழ் பாடுவதற்காக சுமந்திரன் பெயரை கூறவில்லை. சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு எதிராக செய்த சதியினை அம்பலப்படுத்துவதற்காகவே அவரது பெயரை உச்சரிக்கின்றார்கள். இவ்வாறு உச்சரிப்பது அவருக்கு பெருமையா, அவருக்கு பிரபலமா, அதனை அவர் உண்மையாக பெருமையாக நினைக்கின்றாரா? இது தங்களுக்கு ஒரு பெருமை மிகு பிரச்சாரமா? இதனை நீங்கள் பெருமை மிகு பிரச்சாரமாக கருதுவீர்களாக இருந்தால் தங்கள் மீதான குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? சுமந்திரன் தொடர்பாக எதிரணியினர் மட்டும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. அவரின் தமிழரசு கட்சியினரும் அவரோடு இன்று யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் அவரது சக வேட்பாளர்களும் கூட இந்த குற்றச்சாட்டுகளை பகிரங்க மேடையில் கூறி வருகின்றார்கள். அவ்வாறெனில் உங்களுக்கு எதிராக உங்களுடைய கட்சியினரையே குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது உங்களுக்கு பெருமையா என்பதனை கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதற்கான தகுந்த பதிலினை 14ஆம் தேதி தமிழ் தேசியம் மீது பற்றுள்ள எம் தமிழ் மக்கள் தகுந்த பதிலடி மூலம் தமிழரசு கட்சியை மண்கவச் செய்து தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தினை 30 வீதத்தால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அங்கு ஜனாதிபதி தெரிவிக்கையில், 1.5 வருடத்தில் மின்சாரத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மின் கட்டணத்தை 30% மேல் குறைப்போம். அதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். எரிபொருள் விலையை கூட குறைக்க கால அவகாசம் வேண்டும். நாங்கள் இவற்றை செய்வோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் கடமைகளை ஆற்றிய ஆசிரியர்களுக்கு அவர்களது சேவைக்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதே ஆசிரியர்களே இப்போது நாடாளுமன்ற தேர்தல் கடமையை செய்ய அழைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து நாங்கள் தேர்தல் ஆணையகத்திடம் விசாரித்தோம். ஆனால் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் தேவையான விவரங்களை வலய கல்வி அலுவலகங்கள் இன்னும் வழங்கவில்லை என்று அவர்கள் எங்களுக்கு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ஆசிரியர்கள் இந்த விவரங்களை ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளனர் என்று அவர் விளக்கியுள்ளார். ஆசிரியர்களின் உரிமைகள் குறித்த அலட்சிய போக்கிற்காக பல வலய கல்வி அலுவலகங்கள் மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அடுத்த வாரம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது மேற்கொள்ளப்பட்ட பணிகளுக்கான சம்பளம் எப்போது வழங்கப்படும் என்று ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் ஏனைய துறை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்காத வலய கல்வி அலுவலகங்களை அடையாளம் காணுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவை நான் வலியுறுத்துகின்றேன். எனவே யார் பொறுப்பு என்பது பொதுமக்களுக்கு தெரியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை அடுத்து பெருமளவு அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் வேலை தேட தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுடன் நீண்ட காலமாக அமெரிக்காவில் வாழ்பவர்களும் அமெரிக்க ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் என்று அச்சப்படுவதாகவும், இனிமேல் மத இன பாலின பாகுபாடு தொடர்பான சம்பவங்கள் அதிகரிக்கும் என்று கவலை கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்தில் கூகுள் எனும் தேடுபொறியில் கனடாவுக்கு செல்ல தேடும் மக்களின் எண்ணிக்கை 1270% அதிகரித்துள்ளதாக கூகுள் தரவு தெரிவித்துள்ளது. அதேபோன்று நியூசிலாந்திற்கு செல்வதாக கூகுளில் தேடுபவர்களின் எண்ணிக்கை 2000% அதிகரித்துள்ளதாகவும், ஆஸ்திரேலியா செல்வது குறித்து தேடுபவர்களின் எண்ணிக்கை 820% அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமன்றி புதன்கிழமை மாலைக்கு பின்னர் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து கூகுளில் தேடியவர்கள் இந்த 3 நாடுகளின் குடியேற்ற விதிகளினை தேடுவது இதுவரை வரலாறு காணாத வகையில் அதிகரித்திருக்கின்றது என்று கூகுள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எவ்வளவு பேர் குடியேற்ற விதிகளை தேடியிருக்கின்றார்கள் என்ற தகவலை வெளியிடாத போது நியூசிலாந்து நாட்டின் குடியேற்றம் தொடர்பான இணையதளத்தில் அமெரிக்காவிலிருந்து ஒரே நாளில் 25,000 பேர் நவம்பர் 7ஆம் தேதி இணையதளத்தை பார்வையிட்டுள்ளனர் என்றும்,
இதே நாளில் கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 1500 இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே போன்று சில குடியேற்ற விவகாரங்களை கவனிக்கும் சட்டத்தரணிகளையும் பலர் தொடர்பு கொண்டு சந்தேகங்களையும் கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த 2016 ஆண்டு அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற போது எடுத்த பல நடவடிக்கைகள் காரணமாக பல அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் வேலை தேட தொடங்கியிருப்பதையே இந்த தரவுகள் காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு செய்திகள் நிறைவடைந்துள்ளன. தொடர்ந்தும் எமது செய்திகளோடு இணைந்திருங்கள். புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.